ஹாய்ப்பா, ரத்தியின் உலகம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஆடி அமாவாசை. சரி, ஆடி அமாவாசைனா உண்மையிலே தை அமாவாசையும் ஆடி அமாவாசையும் ரொம்ப பெரிய அமாவாசைன்னு சொல்லுவாங்க. எல்லோரும் கோயிலுக்கு போயிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க? நாங்கள் கோயிலுக்கு போல வீட்டில் தான் இருக்கிறோம். சரியா? இது எதுக்காக இன்றைக்கி இந்த ஒரு 8 நிமிஷம் ஒரு 3 நிமிஷம் வீடியோ. சரியா? 8 நிமிஷம் வீடியோ அடுத்து போடுவேன், கண்டிப்பாக போடுவேன். அது நான் சொரிமுத்தன் கோயிலை பற்றி அது போட வேண்டியது இருக்குது. இது ஒருத்தங்களுக்காண்டி நான் இப்போ இந்த லைவ் பிரச்சனைக்காண்டி இது போட்டிருக்கேன். ஓகேவா? என்ன காரணம்னா, யார் லைவில் இருந்து நான் பிரித்து கூட்டிகிட்டு வரணுங்கிறது என்ன சத்தியமாக எனக்கு கிடையாது. சரியா? அவங்க லைவை நான் 3 நாளாக ஓட்டி பார்த்துட்டு தான் இருக்கேன். நான் எதுவும் பேசலை. சரியா? பேசலை. நீங்கள் பேசுகிறது எல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். சரியா? அப்படி பிரித்து கூட்டிகிட்டு வரணுன்னா இப்போ நான் 6 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். அருவி என்னோடய லைவுக்கு வந்தாங்க. அருவி நல்லா பேசினாங்க. ஓகே. அதுக்கப்புறம் நீங்கள் அருவி என்னோடய லைவுக்கு வந்ததுக்காண்டி நீங்கள் அருவியை பேசுனீங்க. திருப்பி அருவி அந்த லைவுக்குள்ளே உள்ளே வரமாட்டேன்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டாங்க. சரியா? கண்டினியூஸாக என்னோடய லைவுக்கு தான் வந்துட்டு இருந்தாங்க. அந்த டைமை என்னால் பிரிக்க முடியும். சரியா? பிரிக்கிற ஜென்மம் நான் கிடையாது. ஒரு குடும்பத்தை சேர்த்து வைக்கிற ஜென்மம் தான் நான். சரியா? பிரிக்கிற ஜென்மம் சத்தியமாக நான் கிடையாது. ஏன் தாய் தப்போ என்னை அந்த மாதிரி வளர்க்கலை. சரியா? என்னை நல்ல விதத்தில் வளர்த்துருக்காங்க. சரியா? யார் குடும்பத்தையும் பிரிக்கணும் வைக்கணும் அப்படின்ட்டு இப்போ நினைக்கேன். ஒரே ஒரு ஆளை பிரிக்கணும் தான் நினைக்கேன். அது உங்களுக்கு தேவையில்லை, வேற ஒரு இது. சரியா? இது பார்க்குறவங்களுக்கு புரியும். சரியா? அருவியை எனக்கு பிரிக்கணுங்கிறது எனக்கு தாட்டு கிடையாது. ஒரு லைவில் 2 வருஷமாக வந்தவங்க ஒரு லைவுக்கு போகலைன்னா அது பெரிய கஷ்டம்னு தெரிஞ்சு தான் அருவிட்ட நான் பேசினேன். அருவி, நீங்கள் அந்த மாதிரி அந்த லைவுக்கு போகாமல் இருக்கக்கூடாது அருவி. நீங்கள் 2 வருஷம் அந்த லைவுக்கு போயிட்டுருக்கீங்க. அப்போது அந்த இடத்துல அவங்களுக்கு மனசு கஷ்டமாகும். நம்ம லைவில் பேசினவங்க இன்னொரு லைவில் பேசிகிட்டு இருக்காங்களே, இந்த லைவை பார்க்கும்போது அவங்களுக்கு மனசு ரொம்ப வலிக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் அருவியை போங்கன்னு சொன்னேன். அருவி இல்லை ஆண்டி, நான் போகலை ஆண்டின்னு தான் சொன்னாங்க. எனக்கு அங்கே போக விருப்பம் இல்லைன்னு சொன்னாங்க அருவி. சரியா? அருவி ஒரு நல்ல தம்பி. ஒரு 4 பக்கமும் அவங்க எல்லா பக்கமும் போயிட்டு வர்றதுனால அவங்களுக்கு வெளிநடப்பு நல்லா தெரியும். எனக்கும் நான் வெளிப்பக்கம் நிறைய வேலைகளுக்கு போயிருக்கேன். எந்த இடத்துல எப்படி பேசணுங்கிறதும் எனக்கு தெரியும். சரியா? லோக்கலாகவும் இறங்க தெரியும், ஹை லெவலாகவும் என்னாலையும் இறங்க தெரியும். இறங்கும் தெரியும் பேச்சு விதத்தில். சரியா? அதனால் அருவி நிறைய இடம் பழக்கவழக்கம் போயிருக்காங்க. அவங்களுக்கு வெளிநடப்பு நல்லா தெரியுது. நானும் வெளியில் வேலைக்கு நிறைய இடத்துல போயிட்டுருக்கேன். ஹோம் நர்ஸ் அட்டெண்டர் டியூட்டி நானும் போயிட்டுருக்கேன். எந்த இடத்துல எப்படி பேசணும், எந்த இடத்துல யாரை எப்படி இது பண்ணணுங்கிறதும் எனக்கு தெரியும். சரியா? அந்த ஒரு நல்ல எண்ணத்தில் அருவி என்னோடய லைவுக்கு வந்தாங்க. அருவி அவங்க, நீங்கள் 2 வருஷமாக ஒரு லைவுக்கு போயிருக்கீங்க. நீங்கள் போகலைன்னா அவங்களுக்கு மனசு வருத்தமாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக போங்க அருவி அப்படின்னு சொல்லி அருவியை கன்வெர்ட்ஸ் பண்ணி அவங்க வரமாட்டேன்னாங்க. சரி, நான் போகல ஆண்டின்னு சொன்ன உடனே நான் லைவுக்குள்ளே வந்தேன். சரியா? லைவுக்குள்ளே நீங்கள் பேசுங்க, அருவி வருவாங்க, கூப்பிடுங்க, வருவாங்கன்னு சொல்லி நான் சொன்னேன். அப்போ அந்த ரதி சரியா? நீங்கள் ரதிங்கீழ ரதி அக்காங்கீழ இப்போ வேறு மாதிரிலாம் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. யானை அழுக்கு நைட்டின்னு சொல்லுதீங்க பாருங்கள். அந்த மாதிரி ஒரு அழுக்கு நைட்டினே வச்சுக்கலாம். ஓகேவா? நான் அழுக்கு நைட்டின்னு சொல்கிறத பற்றி நான் கவலைப்படல, பெருமைப்பட இல்லை. சரியா? நீங்கள் அழுக்கு நைட்டின்னு சொன்னோன்னே நான் உங்களை விட திறந்தாலும் நான் போகலை. சரியா? இது யாரோட மனசை நான் புண்படுத்தணும்னு நான் பேசலை. நீங்கள் உங்கள் பாஷையில் சொல்லப்போனால் அழுக்கு நைட்டி. சரியா? பாலடைஞ்ச பாட்டி. உங்கள் கணக்குக்கு போனால் உங்கள் குரூப்பில் சொல்லப்போனால் என்ன பார்க்க போனால் உங்களுக்கு பாலடைஞ்ச பாட்டியாகவும் தெரியும், அழுக்கு நைட்டின்னு தான் உங்களோட எண்ணம் இருக்கும். சரியா? நான் அதுக்கெலாம் ஃபீல் பண்ண ஆளே கிடையாது. உங்களுக்கு மேலே நானும் வசதியில் வாழ்ந்து தாழ்ந்து நல்லா தான் இருந்தேன். சரியா? அது நான் சொல்லணும்னு இப்போ தேவையில்லை. உங்கள் பாசையில் அழுக்கு நைட்டி. சரியா? அழுக்கு நைட்டி பாலடைஞ்ச பாட்டி உங்கள் லைவில் நான் பேசினதுக்கப்புறம் நீங்கள் என்னோடய லைவுக்கு கூப்பிட வந்தீங்க அருவியை. சரியா? அந்த இடத்துல இந்த ரதி என்னாச்சு, அழுக்கு நைட்டி ரதி உங்களுக்கு நல்ல ரதியாக தெரிஞ்சா. ஐயோ, ரதி பிரிக்கிறதுக்கு வரல, அருவியை எங்கள் லைவுக்கு சேர்த்து வைக்க வந்தாங்க. உண்மையிலே அவங்க நல்ல குணம், அப்படி இப்படிலாம் அந்த வாய் பேசுனது. அன்னைக்கு நல்ல வாயாக இருந்திருக்கு, இன்றைக்கி நார வாயாக இருக்குது. ஏன்னா யாருக்கு எந்த நேரம் வாய் மாறுதுன்னு தான் தெரிய மாட்டேங்குது. சரியா? அது நீங்களாக இருக்கட்டும் சரி, நானாக இருக்கட்டும் சரி, எனக்கும் எந்த நேரம் நல்ல வாய் வருது, எந்த நேரம் நார வாய் வருதுன்னு எனக்கும் தெரியாது. என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். சரியா? உங்களை மட்டும் நான் சொல்லலை, என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். சரியா? இதுதான் உண்மை. சரியா? அப்போது அன்னைக்கு அந்த அழுக்கு நைட்டி ரதி நல்ல ரதியாக தெரிஞ்சிருக்கா. அந்த அருவியை
திருப்பி உங்கள் லைவுக்குள்ளே நான் கொண்டாந்து விட்டேன். நீங்கள் வந்து கூப்பிடுங்க, அருவி வருவாங்கன்னு சொன்னேன். அருவியும் என்னோடய பேச்சை மதித்து போனாங்க. என்ன ஆண்டி நான் போகலைங்க, நீங்கள் போங்க இங்கே ஆண்டி அப்படின்னு சொல்லி என்கிட்ட ரொம்ப பேசுனாங்க. இல்லை அருவி, அவங்க 2 வருஷம் உங்கள் லைவுக்கு வந்திருக்காங்க, கண்டிப்பாக நீங்கள் போயே ஆகணும்னு சொன்னேன். வந்தாங்க. திருப்பி ஏன் அருவி எங்கள் லைவுக்கு வரலன்னு நாங்கள் கேட்கல. வந்தால் சேர்த்துக்கிடுவோம், வரலனாலும் நாங்கள் கஷ்டப்படுத்த மாட்டோம் யாரையும். அது வந்து அவங்கவங்க சுய சிந்தனை, சரியா? யார் லைவுக்குனாலும் போகலாங்கிறது அவங்களோட தாட்டு. அதை வந்து நம்ம குறை சொல்லக்கூடாது, சரியா? அப்படிங்கிறதுக்காண்டி அருவி வந்தால் நாங்கள் நல்லா பேசுவோம். வரட்டாலும் ஏன் அருவியா இன்றைக்கி ஏன் வரல, அவங்க லைவில் ஏன் உட்காந்துருக்காங்கங்கிற எண்ணம் எங்களுக்கு சத்தியமாக கிடையாது. அருவியை இது வரைக்கும் நான் என் லைவுக்கு வரலையேன்னு சொல்லி நான் வருத்தப்பட்ட நாளும் கிடையாது. வந்தால் சேர்த்துக்கிடுவோம், நல்லா பேசிக்கிடுவோம். இதுதான் எங்களோட குணம். உங்களை மாதிரி அருவி வந்தால் எப்படி பண்ணதாங்க, அருவியை பிரித்து விட்டுட்டேன்னா அந்த மாதிரி சத்தியமாக எனக்கு எண்ணம் கிடையாது. இன்றைக்கி என் லைவுக்குள்ளே அருவி வந்தால் கூட அருவி நீங்கள் அந்த லைவுக்கு போங்கன்னு தான் சொல்வேனே தவிர, அருவி அந்த லைவுக்கு போகாதீங்க அருவி அப்படின்னு சொல்கிற குணம் எனக்கு கிடையாது. ஏன் போனீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட டென்ஷன் ஆகி பேசுகிற ஆளும் நான் கிடையாது, சரியா? நான் யாராக இருந்தாலும் எல்லா லைவ் போங்க, என்ஜாய் பண்ணுங்கள், எல்லார்கிட்டையும் நல்லா பேசுங்க, அந்த மாதிரி குணம் தான் எனக்கு. ஒரே ஆள் நம்ம லைவ்லேயே தான் உட்காந்துட்டு இருக்கணும், குத்த வச்சிட்டு இருக்கணுங்கிறது என்னோடய தாட்டு கிடையாது. அதுக்காண்டி இங்கே தான் வரணும், அங்கே தான் போகணுங்கிற எண்ணமும் சத்தியமாக எனக்கு கிடையாது. அந்த மாதிரி குணம் நான் பிரிச்சுட்டேன்னு மட்டும் சத்தியமாக நீங்கள் லைவில் பேசுகிறத நான் பார்க்கத்தான் செஞ்சேன், சரியா? இன்னைக்கு லைவ் பார்த்தேன், நேற்று லைவ் எல்லாம் ஓட்டி பார்த்துட்டு தான் நான் அந்த பேச்சை உங்களுக்கு கொடுக்குறேன், சரியா? நான் உங்கள் அருவியை நான் சத்தியமாக பிரிக்கலை, சரியா? அருவிக்கும் அந்தளவுக்கு நான் சொல்லி உங்கள் லைவுக்கு வராமல் இருக்கிறதுக்கு அருவியும் அந்தளவுக்கு சின்ன பிள்ளை கிடையாது, சரியா? அருவிக்கும் மெச்சூரிட்டி இருக்குது. அருவிக்கும் நாளைக்கு கல்யாணம் முடிய போகுது, சரியா? அவங்களுக்கு எங்கே போனோம் எங்கே போகக்கூடாதுங்கிறது அவங்களுக்கு இருக்கும், சரியா? நான் அருவியை யாரோட லைவுக்கும் நான் போண்டான்னு சொல்லலை. அருவி ஒரு நல்ல தம்பி, சரியா? அந்த தம்பி அந்த லைவுக்குள்ளே வந்தால் உண்மையிலே பெஸ்ட்டாக இருக்கும். சாக்கடைகள் வந்தால் அந்த லைவ் சாக்கடையாகவும் மாறும், சரியா? அருவி வந்தால் உண்மையிலே அந்த லைவ் பெஸ்ட்டாக போகும். ஏன்னா அந்த அவங்களோட தாட்டு, அவங்களோட எண்ணங்கள் வந்து நல்ல எண்ணம். அருவியோட எண்ணங்கள் நல்ல எண்ணம். அந்த மாதிரி ஒரு பையன் லைவுக்குள்ளே வர்றது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. அதை நீங்கள் தான் மிஸ் பண்ணிட்டீங்க, சரியா? அது பத்திரிக்கை வைக்கலை, ஏன்பா வர்றாங்களா, அவங்க லைவுக்கு வர்றாங்களா, பேசணும், நல்லா பேசணும், அதுதான் மைண்டு, சரியா? அங்கேவே பத்திரிக்கை வச்சிங்க, எனக்கு வைக்கலை. அவர் என்ன பத்திரிக்கை வீடு தேடியாப்பா வந்துட்டார்? ஒரு லைவில் ஒரு பேச்சு வார்த்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு யதார்த்தமாக பேசுகிற வார்த்தையை கொண்டு போய் தான் அதை உள்ளே கொண்டு போகணும், சரியா? அந்தளவுக்கு தான் அருவி எங்கள்கிட்ட பேச வந்தார், சரியா? அவருக்கு உண்மையிலே கல்யாணம் இல்லையாங்கிறது கூட எங்களுக்கு தெரியாது. அவர் சும்மா அந்த நார்மலில் பேச்சை உள்ளே விட்டால் தான் மற்றபடி பேச முடியும், யாராக இருந்தாலும் சரி. நான் வந்து அனுபவத்தினால பேசிகிட்டு இருக்கேன், சரியா? நான் நிறைய இடத்துல அனுபவப்பட்டிருக்கேன். எந்த இடத்துல போன உடனே எதை பேசக்கூடாது, எதை பேசணும், இதை பேசி உள்ளே போனால் தான் அந்த இடத்துல ஒரு நல்ல மதிப்பு வரும், சரியா? அந்த மாதிரி தான் அருவி அவங்களோட கல்யாண மேட்டரை உள்ளே கொண்டாந்து, ஆண்டி இப்படி பேசாதீங்க ஆண்டி, சரி நீங்களும் விட்டுருங்க அவங்களும் விட்டுருங்கன்னு சொல்லிவிட்டு அருவி வந்து ஒரு நல்ல விதத்தில், ஒரு நல்ல நண்பன்கிற எண்ணத்தில் என்னோடய லைவில் வந்து பேசுனாங்க. இதுதான் உண்மை, சரியா? அருவிக்கு கல்யாணமா இல்லையாங்கிறது அருவிக்கு மட்டும்தான் தெரியும், எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது, சரியா? அவங்க இந்த பேச்சை கொண்டு போகிறதுக்காண்டி உள்ள இந்த மாதிரி கொண்டு வந்தாங்களே தவிர அது அவங்களுக்கு மட்டும் தெரியும், அவங்க வீட்டு ஃபேமிலிக்கு மட்டும் தெரியும். அவங்களுக்கு கல்யாணமா, திருத்தணியில் கல்யாணமா, எங்கே கல்யாணம் கடவுளுக்கு மட்டும் தெரியும். கடவுளுக்கும் அவங்க வீட்டு ஃபேமிலி, அருவிக்கு தெரியும், சரியா? அருவிங்கிறது ஒரு ஐடி, அது யார் எவருன்னு கூட நம்மளுக்கு தெரியாது. ஆனால் ஒரு நல்ல தம்பி, ஒரு நல்ல குணம் படைச்ச ஆள், இவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். அவங்கள நீங்களாம் மிஸ் பண்ணிட்டீங்க, நாங்கள் என்ன பண்ண முடியும்? நாங்களாங்க உங்கள் லைவுக்கு வர்றதை நாங்களாங்க பிடிச்சோம், சொல்லுங்கள்? ஏன் லைவுக்கு வந்தாலும் நாங்கள் சேர்த்துக்கிடுவோம், வரட்டாலும் ஏன் அருவி வரல, வந்தால் உண்மையிலே நல்லா கலகலப்பாக பேசுவோம். ஏன் அருவி வரலங்கிறது கேட்குறது கிடையாது, சரியா? அதுக்காண்டி அருவியை குறை சொல்ல போகிறது எங்களுக்கு கிடையாது, சரியா? அருவியை வந்து நீங்கள் நல்ல விதத்தில் பயன்படுத்திக்கணும், சரியா? நீங்கள் வந்து அரைச்சி இது பண்ணால் அது கஷ்டம் ஒருத்தங்க மனசை, சரியா? நம்ம நான் ஒன்று சொல்லுதேன், இது லைவ் ஓனராக இருந்துக்கிட்டு ஒரே ஒரு விதம் மட்டும் சொல்லுதேன், சரியா? நம்ம வீட்டு ஆளுங்களுக்கு மட்டும்தான் நம்ம கைக்கில் வைக்கணும்னு நினைக்கணும், புரியுதா? நம்ம வீட்டு ஆளுங்க, நம்மளோட ஹஸ்பண்டு, நம்மளோட வீட்டு குழந்தைகள், நம்ம ஃபேமிலிகளை மட்டும்தான் நம்ம கைக்கில் வைக்க முடியும், சரியா? லைவுக்கு வரவங்கள அப்படி நம்ம கைக்கில் வைக்கணுங்கிறது முட்டாள்தனம். எப்படி முட்டாள்தனம்? அது ரொம்ப
பொசிசிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கவே கூடாது. அவங்க நம்மளுக்கு மட்டும்தான் சொந்தம். அது தாட்டு உண்மையிலே அது தப்பான தாட்டு. சரியா? வர்றவங்கள்ட்ட நல்லா பேசுங்க. சரியா? நாங்கள் யாரையும் பிரிக்கணும்னு எங்களுக்கு சத்தியமாக ஆசை கிடையாது. அது அருவிக்கு தெரியும். அருவி உங்களுக்கு தெரியும். சத்தியமாக நான் பிரிக்கிறேன் எண்ணத்தில் உங்கள்கிட்ட பேசவே இல்லை அருவி. சரியா? நான் அழுது நாடகம் போட்டேன், பிரிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லுதாங்க. அது எனக்கு தெரியும், என் மனசாட்சிக்கு தெரியும். உங்களை நான் அந்த மாதிரி நினைக்கல. நான் அந்த மாதிரி அழுது நாடகம் போடவும் இல்லை. சரியா? அவங்க பேசுனதை வச்சு நான் புரிஞ்சுக்கிட்டேன். சரியா? புரியாமனா இல்லை. அவங்களே நான் குறை சொல்ல விரும்பலை. ஏன்னா ஒருத்தங்க ஒரு லைவ் போயிட்டு போகலன்னா அது யாருக்காக இருந்தாலும் மனசுக்கு கஷ்டம் இருக்க தான் செய்யும். அந்த மாதிரி தான் அவங்களும் பேசுகிறாங்க. சரியா? அதனால் இது அருவி பார்த்தாலும் நீங்கள் போயிருங்க அருவி. சரியா? நீங்கள் போகாததுனால எங்களுக்கு 2 திட்டு விழுதுண்ணே. என்னமோ நாங்கள் உங்களை பிரிச்சிட்டோம் அப்படின்ட்டு. எங்களுக்கு அந்த மாதிரி குணங்கள் கிடையாது. எனக்கு கிடையாது, முகமதுக்கு கிடையாது, என்னோடய லைவில் வர திரிஷாவுக்கு கிடையாது. சரியா? என்னோடய லைவில் வர பட்டுக்கு கிடையாது, முகமது முத்தனா என்னோடய லைவுக்கு வராங்க. இது வரைக்கும் அந்த மாதிரி நினச்சதும் கிடையாது. அந்த மாதிரி கமெண்ட் போட்டதும் கிடையாது. என்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க இது வரைக்கும். அந்த மாதிரி அவங்கள அந்த லைவ்லேருந்து நம்ம தூக்கிடணும். அந்த மாதிரி எண்ணங்கள் யாருக்குமே கிடையாது. நீங்களாக ஒரு மனசுக்குள்ளே ஒரு இதை உருவாக்கிட்டு வரீங்க. சரியா? எனக்கு எதிரி வேறு யாரும் கிடையாதுப்பா. சரியா? உங்கள் லைவில் வந்த அந்த ஒரே ஒரு எதிரி மட்டும்தான் தவிர நீங்கள் எனக்கு எதிரி கிடையாது. சரியா? லைவில் வர எதிரியும் ஒரே ஒரு எதிரின்னு சொல்லுதேன். அது நான் ஜென்ஸை சொல்லலை, நான் லேடிஸ் தான் சொல்லுதேன். சரியா? ஜென்ஸை யாரையுமே நான் பேசலை. உங்களுக்கு நீங்கள் உங்கள் லைவில் வர ஜென்ஸ் யாருமே எனக்கு எதிரியே கிடையாது. ஒரே ஒரு எதிரி அதுதான். சரியா? அந்த லேடி மட்டும்தான், வேறு யாருமே எனக்கு எதிரி கிடையாது. நீங்கள் என்ன எதிரியாக நினச்சிங்கன்னா, என்கிட்ட போட்டி போட நினச்சிங்கன்னா போட்டி போடுங்க, பேசுங்க. எனக்கு பேச தெரியும். நான் அருவிக்காண்டி அருவி என்னோடய லைவில் வந்து பேசுனாங்க. அருவிக்கு மதிப்பு கொடுத்து நான் பேசலை. சரியா? திருப்பி என்னை பற்றி பேசுனீங்கன்னா எனக்கும் தெரியும். ஆனால் நீங்கள் பேசுனா கூட நான் பேச மாட்டேன். ஏன்னா அருவி வந்து சொல்லிட்டு போனதுனால அந்த வார்த்தைகள் எதுவுமே தப்பான வார்த்தைகள் நான் பேச மாட்டேன், தப்பான வேர்டு பேச மாட்டேன். சரியா? நான் என் லைவை ஜாலியாக கொண்டு போவேன் அதுக்காண்டி. சரியா? அருவி வந்து ஒரு நல்ல தம்பி நம்மளுக்கு வந்து ஒரு இது சொல்லுதாங்க அப்படின்னா உண்மையிலே நல்லவங்க சொல்கிறத நல்லா ஏற்றுக்கணும். சரியா? நீ சொல்லி நான் என்னடா கேட்குறது, அந்த மாதிரி எண்ணம் மட்டும் வரக்கூடாது. சரியா? நான் அந்த மாதிரி ஆளும் கிடையாது. ஒருத்தங்களை ஒரு குடும்பத்தில் இருந்து பிரிக்கிற ஜென்மம் நான் கிடையாது. சரியா? உங்களுக்கு எனக்கு எதிரி நீங்கள் யாருமே எனக்கு கிடையாது. சரியா? நீங்கள் எதிரியாக நினச்சி பேசினாலும் நோ ப்ராப்ளம். நான் எதுக்குமே நான் கவலைப்பட மாட்டேன். இவ்வளோ இருக்குது பாருங்க, இப்படி தட்டி விட்டு போய்கிட்டே இருப்பேன். சரியா? ஆனால் என்ன பேசுனா நான் பேசுவேன். அதுவும் சொல்லிட்டேன். நான் லைவை எப்போதும் ஓட்டி பார்ப்பேன். என்ன ஒரு வார்த்தை பேசினாலும் நான் பேசுவேன். அது நான் நேற்று அரவிந்துக்குன்னு போட்ட இதிலே நான் சொல்லிட்டேன். என்ன ஒரு வார்த்தை பேசினாலும் நான் பேசுவேன்னு சொல்லியிருக்கேன். சரியா? அருவி என்னோடய லைவில் வந்து பேசுகிறதுக்காண்டி உங்களை யாரையுமே எதுவுமே நான் பேசலை இது வரைக்கும். சரியா? பேரையும் எடுத்து பேசலை. இதுவுமே உங்களுக்கு புரியதுக்காண்டி தான் இந்த வீடியோவே நான் போடுவேன். சரியா? எந்த மாதிரி ஒரு லைவ் ஓனர் இருக்கணும், எந்த மாதிரி இருக்கணும், நம்ம ஃப்ரீனஸ் விடணும். சரியா? நம்ம வீட்டு ஆட்களை மட்டும்தான் நம்ம கைக்குள்ளே வைக்கணும். எல்லாரையும் கைக்குள்ளே வைக்கணுங்கிறது அது தப்பான ஆங்கிள். ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டு லைவை நடத்துங்க. சரியா? யாரும் நம்ம லைவை விட்டு வெளியில் போயிட்டாங்க, அவங்கள சொறி நாய் அந்த நாய் இந்த நாயின்னு பேச வச்சுக்கிடாதீங்க. அதெல்லாம் பெரிய முட்டாள்தனம். சரியா? நீங்கள் இன்றைக்கி பேசுவீங்க, நாளைக்கு அது வேறு மாதிரி வரும். சரியா? அவங்க பேசலைன்னு மட்டும் நினைக்கக்கூடாது. அவங்க மனசுக்குள்ள ஓ இப்படி உன் லைவுக்கு வந்தது என்னோடய தப்பு தான் சொல்லி அந்த மாதிரி நினைக்க தோணும். சரியா? அவங்க பேசியிருப்பாங்க, நீங்கள் இந்த வார்த்தைகள் விட்டதுனால அவங்க பேசியிருப்பாங்க. அதனால் அந்த வார்த்தைகளையும் அடக்கி பேசுங்க. வர்றவங்களையும் வார்த்தையை அடக்க சொல்லுங்கள். அப்போ தான் உங்கள் லைவுக்கு நல்லது, உங்களுக்கு நல்லது. சரியா? நாங்களாம் எந்த ஆளை கண்டு நாங்கள் பயப்பட மாட்டேன். சரியா? நாங்கள் அஞ்சவே மாட்டோம், பயப்படவே மாட்டோம். சரியா? நீங்கள் பேசுனா நாங்களும் பேசுவோம். அதை பார்த்து பேசுங்க. ஓகேவா? நான் 3 நாளாக நான் இப்போ அரவிந்த் வந்ததுக்கப்புறம் நான் உங்களை பற்றி பேசவே இல்லை. ஆனால் என்னை பற்றி ஒரு வார்த்தை பேசினாலும் நான் கேட்பேன், முத்தனாவை பற்றி ஒரு வார்த்தை பேசினாலும் கேட்பேன், என் முகமதுவை பற்றி பேசினாலும் கேட்பேன், திரிசாவை பற்றி பேசினாலும் நான் கேட்பேன். சரியா? பட்டுவை பற்றி பேசினாலும் நான் கேட்பேன். என் லைவில் வர்றவங்களை யாரை பேசினாலும் நான் கேட்பேன். சரியா? அருவிக்காண்டி எந்த ஒரு வார்த்தையும் பேசாமல் இருக்கேன். அருவிக்கு அந்தளவுக்கு மதிப்பு கொடுக்கும் எங்கள் லைவில். சரியா? என் லைவில் வர பிள்ளைகளை பேசினா நான் கேட்பேன். ஓகேவா? இதே அருவியை பேசினாலும் கேட்பேன். அருவி என் லைவுக்கு வந்திருக்காங்க. அருவி என் வீட்டு புள்ள மாதிரி தான். சரியா? பொதுவாக ஒரு புள்ள நல்ல பிள்ளையை பேசும்போது யாருக்காக இருந்தாலும் இந்த இடம் வலிக்கும்ப்பா. சரியா? நல்லவங்க ஒரு லைவை சேர்த்து வைக்காங்க.
பிரச்சனை இல்லாமல் கொண்டு போகிறாங்க. அந்த இடத்துல ஒருத்தங்களை நல்லவங்களை பேசினா இங்கே வலிக்கும். அது யாராக இருந்தாலும் சரி, முத்தனாவாக இருந்தாலும் சரி, அருவியாக இருந்தாலும் சரி, முகமதுவாக இருந்தாலும் சரி, திரிசாவாக இருந்தாலும் சரி, பட்டுவாக இருந்தாலும் சரி, செரியாக இருந்தாலும் சரி, என்னோடய லைவில் வர்றவங்க எல்லாரும் புரியுதா? பார்த்து பேசணும். நாவு அடக்கம் வேணும். சரியா? நீங்கள் நாவு அடக்கமாக இருந்தாலே அந்த அருவி ஆல்ரெடி உங்கள் லைஃப்க்கு வந்துட்டு தான் இருப்பார். அந்த நாவு அடக்கம் கொஞ்சம் கண்டினியூ பண்ணுங்க. சரியா? பாய். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய்.